Hi friends, welcome to our channel. This is our first video. இது வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டாக இப்போ தான் வீடியோ போடுறோம். அதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஹெல்த் மிக்ஸ் எப்படி நம்ம வீட்டிலையே ஹெல்த்தியாக ரெடி பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம வாட்ச் பண்ண போகிறோம். அது ஆக்சுவலாக இது வந்துட்டு ரெடிமேடாக கிடைக்கிறது, நம்ம ஷாப்லேருந்து வாங்கியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே தனித்தனி பேக்கேஜில் வந்துடுது. ஸோ இது எல்லாமே எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, எவ்வளோ வெயிட் இருக்குங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஏரியாவில் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே இந்த இதெல்லாமே கிடைக்கும். ஸோ அது கிடைக்கிறத நீங்கள் வாங்கிட்டு வீட்டிலையே இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கண்ணு முன்னாடியே நீங்கள் ஹெல்த்தியாக பண்ணுற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு வறுக்கிறது ரொம்ப ஈஸி டைம் தான் எடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் அவ்வளோதான் வரும். ஏன்னா தனித்தனியாக நம்ம இந்த இன்க்ரீடியண்ட்லாம் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ கம்மியான டைம் தான் ஆகும். உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் எல்லாம் ரெடி பண்ண மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் இது எப்படின்னு. ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஒரு இரும்பு வானல் வந்துட்டு வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஃப்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா, பாதாம், பிஸ்தா, ஸோ முந்திரி எல்லாமே அதிலே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதில் கொடுத்த குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதோட வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன போடுறோன்னா, பொட்டுக்கடலை ஆட் பண்ணி அதையும் லைட்டாக மினிமமாக நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம். ஸோ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு அதில் நிலக்கடலை போடுறோம். நிலக்கடலை போட்டுட்டு அதை நம்ம ஃப்ரை பண்ணுறோம். ஸோ அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கார்ன். ஸோ கார்ன், க்ரீன் கிராம் போடுறோம். ஸோ அது கூடயே பார்த்திங்கன்னா என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, பார்லி ஆட் பண்ணுறோம், கொள்ளு ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த மூணும் சேம் டைம் தான் எடுக்கும் ஃப்ரை ஆகிறதுக்கு. ஸோ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது 2 ரைஸ் கொடுத்துருக்காங்க. ரெட் ரைஸு அண்டு ரா ரைஸ் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையுமே நம்ம எடுத்துகிட்டு அதை ரெண்டையுமே ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாமே ஸ்டவ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணணும். நெக்ஸ்ட்டு கொண்டக்கடலை, பிளாக் சன்னா ஃபஸ்ட்டு போடுறோம். அடுத்தது வந்துட்டு பார்லி இல்லை, அது ஆக்சுவலாக சோயா அண்டு ஒயிட் சன்னா மூணையும் ஆக்சுவலாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறோம். ஸோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். இப்போது அடுத்தது என்ன போடுறோம் அப்படின்னா, கோதுமை போட்டுட்டு நம்ம சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணணும். இது கொஞ்சம் லாங் டைம் எடுக்கும். ஏன்னா சிம்லேயே வச்சு இந்த மாதிரி ஃப்ரை ஆகணும். பாப் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அடுத்தது வந்துட்டு கார்ன். ஸோ கார்ன் ஃப்ரை பண்ணணும். அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக அது பொரிய ஸ்டார்ட் ஆகும். அந்த டைமில் நீங்கள் எடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன இன்க்ரீடியன்ட் போடுறோன்னா, மில்லட்ஸு, சோளம், ஒயிட் கலர் சோளம் போடுறோம் அதில். ஸோ அது கூடயே பார்த்திங்கன்னா இப்போது இது ராகி. ஸோ இதுதான் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப மெயினாக கொடுக்க வேண்டிய இன்க்ரீடியண்ட்டு. ஸோ ராகி போடுறோம். அடுத்தது வந்துட்டு கம்பு. இந்த மூணையும் ஒன்றாவே சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே ஸ்டவ் வந்துட்டு சிம்மில் இருக்கிற மாதிரியே பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. நாம் இப்போ அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, இது கூட பார்த்திங்கன்னா இதில் டோட்டலாக ஒரு 17 ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அது எல்லாமே தனித்தனியாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு இப்போ தனித்தனியாக அதில் நான் பிளேட்டில் வச்சு அது காட்டியிருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்தளவு ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா பிளாக் உளுந்து வந்துட்டு அவங்க கொடுக்கல. ஸோ அது நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்டில் கேர்ள் பேபி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிளாக் உளுந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஹெல்த்தி வெர்ஷனுக்காக. ஸோ அது நல்லா போன்ஸ்க்கெலாம் ஸ்ட்ராங்னஸ் கொடுக்கும். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிங்கன்னா அது எல்லாமே நல்லா ரெடி ஆகிடும். அதோட வாசனை வரும். ஸோ அந்த வாசனை வர டைம் வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது எல்லாமே எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கோங்க. அடுத்தது ஃபைனலாக நம்ம என்ன போடுறோன்னா, ஜவ்வரிசி, பிக் சைஸ் ஜவ்வரிசி. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சத்து மாவில் ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வரும் இல்லையா, ஸோ அதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அதையும் வச்சுட்டு நல்லா சிம்மில் போட்டு வறுத்து இதை மாதிரி எல்லாமே தனித்தனியாக பிளேட்டில் கொட்டி எடுத்து வச்சுருங்க. ஸோ அந்த ஜவ்வரிசி வந்துட்டு நல்லா பாப் ஆகணும். அது ஒரு மாதிரி வெடிக்கிற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி ஆகிற ஸ்டேஜில் நீங்கள் அதையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுருங்க. எல்லாமே வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா எல்லாமே ஃப்ரை ஆகிடும். எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போது. ஸோ இது நல்லா ஒரு 1 hour வந்துட்டு கூல் டவுன் பண்ண விடுங்க. நல்லா இது எல்லாமே கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்துட்டு ஒரு மில்லில் கொடுத்துட்டு நீங்கள் நல்லா இதை கிரைண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இதோட ப்ரொசீஜர் முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட இது முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள்.
ஸோ இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே ஈஸியாக நம்மளே வீட்டில் பண்ணிடலாம். ஸோ இதுக்காக நம்ம கடையில் போயிட்டு ரூ. 1000 2000 கொடுத்து அந்த மாதிரி நம்ம வாங்கி அமௌண்ட் வேஸ்ட் பண்ணணுங்கிறது இல்லை. ஹெல்த்தியாக நீங்களே இது மாதிரி தயார் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஐட்டம் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைச்சா வாங்கிக்கோங்க. சப்போஸ் உங்கள் ஏரியாவில் இந்த ஐட்டம்லாம் கிடைக்கல அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டிஎம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அதோட அமௌண்ட் எவ்வளோ என்னங்கிற டீட்டெயில் ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.